தட்சிண பாரதத்தில் தென்னிந்தியாவில் பிரசித்தி பெற்ற புண்ணிய பூமி சபரிமலை. கோடான கோடி பக்தர்கள் தங்கள் பாவங்களை எல்லாம் இருமுடியாக தலையினில் ஏந்தி வந்து இந்த புண்ணிய நடைதனில் விமோசனம் பெறுகின்றனர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய சாக்ஷாத் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவே சபரிமலையில் வாழ்கிறார். பூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா பூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः. ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா பூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ. சபரிமலை யாத்திரை செய்வதற்கு முன்பு கடினமான விரதங்களும் நியம நிஷ்டைகளும் கடைபிடிக்கப்பட வேண்டும். காடு மலைகளை தாண்டி பகவானின் நிவேதனமான இருமுடியை தாங்கி கல்லிலும் முள்ளிலும் கால் பதித்து திரு சன்னதிக்கு நடந்து செல்லும் புனித யாத்திரை, அதுவே சபரிமலை யாத்திரை. அகில புவன தீபம். சபரிமலைக்கு மாலையிட்ட சுவாமிமார்கள் ஒரே உருவமாக சங்கமிக்கும் சம தரிசனம். தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டி ஸ்ரீ ஐயப்பன் சபரிமலையில் தன் பூரண ஆசிகளை வழங்கி நிற்கின்றார். ஹரிஹர சுதமீஷம் தாரக பிரம்மரூபம் சபரிகிரி நிவாசம் ஆவயே பூதநாதம் ஐயப்பா ஸ்ரீ சபரிகிரிநாதம். கேரளத்தில் பத்தனந்திட்டையில் சமுத்திர பரப்பிலிருந்து 1547 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது சபரிமலை. ஐயனின் பூங்காவனம் என்பது 18 மலைகள் அடங்கியது என்று சொல்லப்படுகின்றது. தலைப்பாறை, காளகட்டி, புதுச்சேரி கானம், கரிமலை, இஞ்சிப்பாறை மலை, நிலைக்கல் மலை, வட்டமலை, ஸ்ரீபாதமலை, தேவர்மலை, சுந்தரமலை, நாகமலை, நீலிமலை, சபரிமலை, மயிலாடும் மலை, மாதங்கமலை, சுற்றம்பலமேடு, பொன்னம்பலமேடு, கவுண்டர் மலை என்ற 18 மலைகள் அடங்கியதுதான் ஸ்ரீ சுவாமியின் பூங்காவனம். இந்த மலைகளில் இருந்துதான் பம்பா எனும் புண்ணிய நதி உற்பத்தியாகிறது. ஐயப்பனை தரிசனம் செய்ய வரும்
பக்த கோடிகளின் புனித நீராடலுக்காக சதா சர்வகாலமும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது பம்பா நதி. உடலாலும் மனதாலும் செய்த இகலோக பாவங்களை கழுவி பக்தர்களை புனிதமாக்குகிறது பம்பா நதி. கடினமான மலைகளில் ஏறி பயணம் செய்யும் ஐயப்ப பக்தர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கின்றது, ஓர் அருமையான அனுபவத்தை தருகின்றது பம்பா எனும் புண்ணிய நதி. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம். சபரிமலை ஏற்றம், சரணகோஷத்தின் தாளலயம் இவையெல்லாம் புரிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும். கெட்டும் கெட்டே சபரிமலைக்கே ஆரே காணான் சுவாமியே காணான் ஆரே காணான் சுவாமியே காணான் சுவாமியே கண்டால் மோட்சம் கிட்டும் சுவாமியே கண்டால். மாலையிட்ட நாள் முதல் மேற்கொள்ளும் விரதங்களும் நியம நிஷ்டைகளும் சபரிமலை யாத்திரைக்கு ஒவ்வொரு பக்தனையும் தயார்படுத்துகிறது. மலையேறும் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருவரும் சாக்ஷாத் சபரிமலை நாதனாகவே கருதப்படுகிறார். नमो नमः शक्तिरूपाय नमो नमः कर्मसाध्याय नमो नमः धर्मशास्त्राय नमो नमः भूतनाथाय नमो नमः देवदेवाय नमो नमः मञ्जुकेशाय नमो नमः मन्त्रपूर्णाय नमो नमः. ஐயப்பா சரணம் சரணமெந்தையப்பா சபரிநாதனே அபயம் நீ. ஐயப்பா சரணம் சரணமெந்தையப்பா சபரிநாதனே அபயம் நீ. கண்ணில் மின்னும் காடும் மேடும் சுவாமி பாதம் ആമയങ്ങൾ ഹരനായി ഹരിയായി പുലരുന്ന രൂപം ആലില മുദ്രയിൽ തെളിയേണം. അയ്യപ്പ ശരണം ശരണമെന്തയ്യപ്പ ശബരിനാഥനേ അഭയം നീ. சபரிமலை கோயிலின் பழமை பற்றியும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் திரு அவதார மகிமைதனையும் தெரிந்து கொள்ளுங்கள். திருப்பார் கடலில் அமுத கலசத்துடன் மோகினி உருவத்தில் தோன்றிய மகாவிஷ்ணுவின் மேல் பரமசிவன் தீராத மோகம் கொண்டதனால் ஒரு சைவ சித்தாந்தத்தில் வைஷ்ணவ சேர்க்கையுடன் திரு அவதாரம் செய்த குழந்தைதான் ஸ்ரீ ஐயப்பன். அத்ரி மகரிஷியின் புத்திரனாகிய தத்தனுடைய சாபத்தால் மகிழ்ச்சியாக உருவெடுத்த லீலா கடுந்தவம் செய்து ஐயப்ப புத்திரனால் மட்டுமே தான் கொல்லப்பட வேண்டும் என்று பிரம்மாவிடம் வரம் பெற்றாள். லீலா தேவலோகத்தை ஆக்கிரமித்து தொல்லைகள் கொடுத்ததால் தேவர்கள் வந்து சிவனிடம் முறையிட தன் மகன் சாஸ்தாவிடம் மகிஷி வதத்திற்காக ஐயப்ப அவதாரம் எடுக்கும்படி பணித்தார். அதன்படி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஓர் கை குழந்தையாக மாறி பம்பா நதி அருகே கிடந்தார். பல காலங்களாக குழந்தை பேறு இல்லாத பந்தள தேச அரசன் ஸ்ரீ ராஜசேகர பெருமான் நாயாட்டிற்காக பம்பா நதி வருகையில் அந்நதி தீரத்தில் கிடக்கும் ஒளி வீசும் முகத்துடன் கூடிய அழகிய தர்மசாஸ்தாவை பார்க்கிறார். அச்சமயம்
அங்கு வந்த முனிவரின் அறிவுரைப்படி குழந்தையை தன் அரண்மனைக்கு கொண்டு சென்று வளர்த்தி வருகிறார். அரச வித்தைகள் அனைத்திலும் மிகச் சிறந்து விளங்கிய தர்மசாஸ்தாவின் மிக பெரிய வளர்ச்சி கண்டு பொறாமை அடைந்த மகாராணியும் மந்திரியும் புதிய தந்திரங்களை கையாண்டனர். இல்லாத நோய்க்கு புலிப்பால் வேண்டுமென்று கேட்ட தன் வளர்ப்பு அன்னையின் வேண்டுகோளை ஏற்று கானகம் சென்று ஒரு புலி கூட்டத்தையே அரண்மனைக்கு கொண்டு வந்தார் சாஸ்தா. அதன் பின் ஸ்ரீ ஐயப்பன் எரிவேலி சென்று பெரும் போர் புரிந்து மகிழ்ச்சியை வதைத்து சாப விமோசனம் அளித்தார். தான் விடுகின்ற அம்பு எந்த இடத்தில் போய் நிற்கின்றதோ அங்கு தனக்கென்று ஒரு கோயில் அமைத்து தர வேண்டும் என்று தனது தந்தையிடம் கேட்ட சாஸ்தா அங்கு சென்று வீற்றிருந்து தன்னை அடையும் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக கொலுவிருக்கிறார். சபரிமலை கோயில் அமைப்பதற்காக பந்தள மகாராஜாவும் அவரது பரிவாரங்களும் கானகம் வழியே நடந்ததுதான் முதல் தீர்த்தாடனம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அமைக்கப்பட்ட ஆலயத்தில் மகர விளக்கு வேளையில் சாஸ்தாவின் திருவாபரணங்கள் பந்தள அரண்மனையிலிருந்து அரச மரியாதையோடு எடுத்து வரப்பட்டு ஐயப்பனுக்கு சார்த்தப்படுவது இன்றும் உள்ள வழக்கம். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் ஒரு மண்டலம் கடின விரதங்கள் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். கார்த்திகை 1 முதல் மார்கழி 11 வரை 41 நாட்கள் ஒரு மண்டல காலமாகும். இதை மனதிற்கொண்டு கார்த்திகை 1 முதல் விரதம் தொடங்க வேண்டி ஐயப்ப பக்தர்கள் மாலையிடுகின்றனர். உடல் சுத்தியும் உள்ள சுத்தியும் ஆச்சார அனுஷ்டானங்களால் பிரம்மமும் ஒன்றாகி 3 வழிகளில் பக்தனை புனிதனாக்குகிறது இந்த ஒரு மண்டல விரதம். சுத்தமான உடல் சுத்தமான மனநிலையோடு தனது சுகங்களையெல்லாம் துறந்து அன்றாட விரதங்களை அவரவர் வசதிக்கேற்ப சிரத்தையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்பதே சபரிமலை யாத்திரையின் முக்கிய நோக்கம். விரதமாலையை அணிந்துவிட்டால் பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனாகவே மாறிவிடுகின்றனர். நல்லொழுக்கம், நற்சிந்தனை, பகவத் சேவை ஆகியவை உடையவர்களுக்கு இவ்வுலகமே சபரிமலை வாசம்தான். சபரிமலை யாத்திரைக்கு புறப்படும் முன்பு இருமுடி கட்டு என்னும் புனிதச் சடங்கு நடைபெறுகிறது. வீடுகளிலும் கோயில்களிலும் நடைபெறும் இந்த புனிதச் சடங்கில் சாஸ்தாவுக்கு நிவேதனம் செய்வதற்கான நெய் நிரப்பிய தேங்காய், கற்பூரம், அவில், மலர்பொடி போன்ற அர்ச்சனா திரவியங்கள் இருமுடியில் நிறைக்கப்படுகிறது. இருமுடி ஏந்தி சபரிமலை யாத்திரையினை பக்தர்கள் தொடங்குகின்றனர். அனைவருக்கும் அருள் வழங்கும் கருணை கடலாம் பூதநாதனாகிய ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனை தூய்மையுடன் நினைத்துக் கொண்டு அவனை தரிசனம் காணச் செல்லும் புனித பயணம் இது ஒரு ஜீவ பயணம். விஸ்வநாத விபுவே சரணம் ஐயப்பா, வேதாந்தத்தின் காதலே சரணம் ஐயப்பா. விஸ்வநாத விபுவே சரணம் ஐயப்பா, வேதாந்தத்தின் காதலே சரணம் ஐயப்பா. നിന്നടയിൽ തുടിച്ചു പാടാം ശരണം പൊന്നയ്യപ്പ, നിന്നടയിൽ തുടിച്ചു പാടാം ശരണം പൊന്നയ്യപ്പ. മംഗളം നൽകണേ ശരണം അയ്യപ്പ. ശരണം അയ്യപ്പ സ്വാമി ശരണം അയ്യപ്പ, ശരണം അയ്യപ്പ സ്വാമി ശരണം അയ്യപ്പ, ശരണം അയ്യപ്പ സ്വാമി ശരണം അയ്യപ്പ, ശരണം അയ്യപ്പ. சபரிமலை க்ஷேத்திரத்தின் ஆச்சார அனுஷ்டானங்களில் ஏதேனும் குறை ஏற்பட்டுள்ளதா என்பதனை அறிய பரப்பனங்காடி ஸ்ரீ உன்னிகிருஷ்ண பணிக்கரிடம் தேவ பிரஷ்னம் கேட்கப்பட்டது.
தேவபிரஷ்னத்தில் கண்டபடி சன்னிதானத்தில் சகஸ்ர கலசாபிஷேகம் என்னும் மிகப்பெரிய பரிகாரச் சடங்கு நடைபெற்றது. சகஸ்ர கலசாபிஷேகம் என்பது சபரிமலை சன்னிதானத்தில் ராஜீவ் தந்திரியின் தலைமையில் நடைபெற்றது. 1000 கலசங்களில் புனித நீர் நிரப்பி ஆத்மஸ்வரூபமாக பகவானை அக்கலசங்களில் ஆவாகித்து ஈஸ்வர கிருப்பையினை முழுமையாக பிரதிஷ்டை செய்யும் ஓர் அற்புதச் சடங்கு இது. पंजाद्रीश्वर मंगलम हरिहर प्रेमाकृते मंगलम पिंचालंकृत मंगलम तव शिरोलंकार सन्मंगलम. கரிமலை மாமலை மேலே நடக்கும் கலியுகநாதா சரணம். சரண மகாநதி பாயும் பொழிவே சபரிகிரீஸ்வர சரணம். கன்னி சுவாமிகள் போற்றி வணங்கும் மணிகண்ட சுவாமி சரணம். வீர பராக்கிரமம் காட்டி நடந்த சபரி பீடமே சரணம். கரிமலை மாமலை மேலே நடக்கும் கலியுகநாதா சரணம். சரண மகாநதி பாயும் பொழிவே சபரிகிரீஸ்வர சரணம். மலை மேலே என் ஐயப்பன் சன்னிதானம். அச்சுதனின் கண்களிலே என் ஏகாந்த பொன்வானம். சரணம் சரணம் குரு சுவாமி, எந்தன் வேண்டுதல் தீர்த்திடு சுவாமி. இருமுடி ஏந்தினும் சாமி, இது சுமையல்ல சுகமே சுவாமி. கரிமலை முட்களின் தோட்டம், கண்ணீருட்டிடும் பனிமூட்டம். காட்டானைகளின் கூட்டம், கரும்புலிகளின் நடமாட்டம். துணையாக உன்னை அன்றி யாரும் இல்லை பொன்னையப்பனே. பக்தர்களே மலை மேலே என் ஐயப்பன். கோட்டயம் ஜில்லாவில் உள்ள எருமேலி என்னும் பிரசித்தி பெற்ற இடத்திற்குத்தான் சபரிமலை பக்தர்கள் முதலில் சென்றடைகின்றனர். ஸ்ரீ ஐயப்பனின் திருவிளையாடல்களை நெஞ்சில் சுமந்து வரும் பக்தர்கள் இளைப்பாறுகின்ற ஒரு கொத்தளமாக விளங்குகிறது எருமேலி. சர்வ வல்லமை பொருந்திய ஸ்ரீ சபரிமலை சாஸ்தா மகிஷியை வதைத்த இடம் எருமேலி என்பது ஐதீகம். மகிஷம் எனப்படும் எருமையின் முகத்தினை உடைய மகிஷியை வதைத்த இடமான இப்பூமி எருமை பள்ளி என்பது திரிந்து எருமேலி ஆயிற்று. எருமேலி கோயிலில் வில்லும் அம்பும் கையிலேந்தி
போராளி போல் காட்சி தருகிறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதனானந்த சித்தனையன் ஐயப்ப சுவாமி. சரித்திர புகழ்பெற்ற இக்கோயிலின் அருகாமையில்தான் தர்மசாஸ்தாவின் உற்ற தோழரான வாவரின் பள்ளிவாசலும் அமைந்துள்ளது. வாவரின் வழிவந்த சந்ததிகள் இங்கு வரும் ஐயப்ப பக்தர்களை வரவேற்று விபூதி நல்கி அனுக்கிரகம் செய்கின்றனர். வாவரது பள்ளிவாசலுக்கு அருகே உள்ள பேட்டையில்தான் சாஸ்தாவின் கொச்சம்பலம் அமைந்துள்ளது. மகிஷி வதத்திற்காக எரிமேலி வந்த மகாயோகி ஐயப்பனின் ராப்பார்த்து எனும் 8 கேள்விகள் அடங்கிய ஒரு புனித இல்லம் இங்கே அமைந்திருக்கின்றது. மகிஷியுடன் போர் புரிந்த போதும் ஐயப்ப சரித்திரத்தில் முக்கிய அம்சமான உதயணனை வதைத்த போதும் உபயோகப்படுத்தப்பட்ட போர் கருவிகளை இந்த புனித இல்லத்தில் ஐயப்ப பக்தர்கள் தரிசிக்கலாம். இன மொழி மத பேதமின்றி விசாலமான மனங்கள் சங்கமிக்கும் இடம் எருமேலி. நாடி வரும் ஐயப்ப பக்தர்களின் உள்ளங்களில் ஏற்படும் மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பை படம் பிடித்து காட்டும் வைபவங்கள் சந்தனக்குடமும் பேட்டை துள்ளலும். பேட்டை துள்ளல் என்பது ஓர் குறிப்பிட்ட நாளில் நடைபெறுவது முற்காலத்து வழக்கமாக இருந்த போதிலும் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மண்டல மகர விளக்கு காலத்திலும் இங்கு பேட்டை துள்ளல் வைபவத்தை கொண்டாடுகின்றனர். துள்ளி பாடி வராம் ஐயப்பா, காட்டில் கூட்டு வர நீ வரிலே ஐயப்பா, 100 பாட்டு கொட்டாம் பம்பைய போல் ஐயப்பா, சபரி பீடமிதா தேடி வந்தே ஐயப்பா, நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சுவாமிக்கு, சங்கட கண்ணீர் அபிஷேகம் எந்த ஐயப்ப சுவாமிக்கு, பேட்ட துள்ளி பாடி வராம் ஐயப்பா, காட்டில் கூட்டு வர நீ வரிலே ஐயப்பா.